இணைக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லின் பொருள் மாறுபடுகின்றது. இந்த நிலை பிரச்சனை குறிக்கின்றது. வினைச்சொல் பெரும்பாலும் பிரச்சனை வினைச்சொல் இல்லைங்க. தமிழில் சொல்லுக்கு இறுதியில் சூழலுக்கு ஏற்ப நம்ம காலம், பால், ஏன், திணை என்ற சாரிகள் இணைக்கணும் வினைச்சொல்லில். ஆனால் மலாய் மொழியில் வினைச்சொல் காலத்தை குறிப்பிடாது. அந்த காலத்தை குறிப்பிட்ட இடத்தில் அவர்கள் சொற்களுக்கு முன்பு சிடாங், தல்லா, அக்கான் போன்ற சொற்களை பயன்படுத்துவார்கள். காலத்தை குறிப்பிட. அப்ப வினைச்சொல்லில் எந்த மாற்றமும் வராது. நம் தமிழ் மொழியிலும் வினைச்சொல்லே காலத்திற்கேற்ப, திணைக்கேற்ப, பால் விவிலிக்கேற்ப மாறுபடும். இந்த மாறுபாடு மலாய் மொழியில் இல்லை. ஆக வினைச்சொல் பயன்பாட்டில் பெரும் பிரச்சனை. இரண்டாவது, திணை என்ற இலக்கண கூறு என்பது மலாய் மொழி அறவே இல்லை. பண்பு சொல் பயன்பாடுங்க இன்னொரு பிரச்சனை. வாக்கிய கட்டளில் இன்னொரு பிரச்சனை பண்பு சொல். இந்த இச்சொற்களின் பொது பெயர் முன்பும் சிறப்பு பெயர் பின்னும் வரும். மாட்டு வண்டி என்று சொல்கின்றோம். மலாய் மொழியில் இந்த பொது பெயர் முன்னுக்கு வரும், சிறப்பு பெயர் பின்னால வரும். இப்ப கிரேத்தா லெம்பு என்று சொன்னால் வண்டி மாடு. மாணவன் எழுதும்போது மாட்டு வண்டின்னு எழுத மாட்டான், வண்டி மாடு என்றது எழுதுவான். தமிழில் பொருள் மாறுபடுகின்றது. இந்த பண்பு சொற்கள் பயன்பாட்டிலும் பெரும் பிரச்சனை. ஏனென்றால் அவர்கள் மலாய் மொழியில் சிந்தித்து எழுதுவதால் இது பிரச்சனை ஏற்படுகின்றது. வினா வாக்கியம் அமைத்தல். யாருடைய, யாருடன், எந்த, எது போன்ற வினா சொற்களை பயன்படுத்தும் போது பிரச்சனை எதிர்கொள்கின்றார்கள். அது யாருடைய வண்டி என்று சொன்னால் மலாய் மொழி கப்புஞான் சியப்ப என்ற பொருள் வரும். அவன் யார் என்று சொன்னால் தவறு பிழை இல்லாமல் எழுதுகின்றார்கள். யாருடைய, யாருடன் என்று வரும்பொழுது பிரச்சனை வருகின்றது. அப்ப எப்பொழுது, எத்தனை மணிக்கு வருவார் என்பதுதான் சரி. ஆனால் மலாய் மொழியில் காலத்தை குறிப்பிடுறதுக்கு ஒரே ஒரு வினாச்சொல் தான், பராப்பா. ஆக அவன் எப்பொழுது, அப்பா எப்பொழுது மணிக்கு வருவார் என்றுதான் எழுதுவான். இந்த டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். அதே போல் தம்பி எந்த ஆண்டில் பயில்கிறான் என்று எழுத மாட்டான், தம்பி எத்தனை ஆண்டில் பயில்கிறான். ஓகே. இரண்டாவது வினாச்சொல்லை எழுதும் பொழுது ஆ என வினா ஒட்டினை இறுதியில் சேர்க்கும் இரண்டாம் வகை வினா வாக்கியத்தை அவர்கள் அதிகம் விரும்புவதில்லை. வினாச்சொல்லோடு வாக்கியம் அமைக்கதான். அவன் யார், நீ எங்கே போகிறாய், இந்த மாதிரி நான் சொல்கிறேன். அவனா உன் நண்பன், அவன் பள்ளிக்கு வருவானா போன்ற வாக்கியங்களை அவங்க அமைப்பதே இல்லை. நம் பயிற்சி கொடுத்தாலும் சொல்லிக் கொடுத்தாலும் அதை அவர்கள் தவிர்க்க பார்க்கின்றார்கள். முடிவுரை. இக்கட்டுரை மலேசிய சூழலில் மலாய் மொழி வழி தமிழை கற்கும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சில தொடரியல் சிக்கல்களை அடையாளம் கண்டுள்ளது. இன்னைக்குள்ள மலேசியாவில் ஒரு சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னா, ஆரம்ப மலாய் பள்ளிகளில் தமிழ் மொழி 3ஆம் மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழர் அல்லாத மாணவர்கள், அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் தமிழை ஒரு அனைத்துலக மொழிகளில் ஒன்றாக எடுத்து படிக்கலாம். இந்த சூழலில் இந்த மாதிரி சிக்கல்கள் அதிகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இங்கு அடிப்படையான எளிமையான வாக்கியம் வினா வாக்கிய மத்தியில் உள்ள சிக்கல் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது ஒரு தொடக்க முயற்சியே. மற்ற தொடர்பான சிக்கல்கள் ஆய்வுக்குரியன. இவை தமிழை 2ஆம் மொழியாகவும் அயல் மொழியாக கற்கும் மாணவர்களின் கற்றலை மேலும் வளர்க்க உதவும் என்பது துணிவு. நன்றி. தாய்மொழியினுடைய தாக்கத்தினால் பிறமொழி கற்றலில் எவ்வளவு சிக்கல் வருகிறது, மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் என்பதை பற்றி விளக்கினார்கள். இது போன்ற சிக்கல்கள் பிறமொழிகளை கற்கிற எல்லோருக்கும் ஏற்படுகின்ற சிக்கல்கள். ஒரு குறிப்பிட்ட இவன் மலையாளிஸ் தமிழ் படித்தால் கூட அவர் வாக்கியமைப்பிலே நான் போய் அவன் வந்து என்றுதான் முடிப்பார்கள். அதுபோல இத்தகைய சிக்கல்கள் மொழி கற்றலின் போது உண்டு. அதனை எப்படி சரி செய்தல் என்பது எரர் கரெக்ஷன் என்று சொல்லி இந்த தாய்மொழியினுடைய கற்றல் உள்ள சிக்கல்களை மிக அழகாக வழங்கினார்கள். ஏதாவது வினாக்கள் இருந்தால் சுருக்கமாக. டாக்டர் ஜானகி ஃப்ரம் எஜுகேஷனல் காலேஜ் கோயம்புத்தூர். இதுல நீங்க மலாய் மொழியில நீங்க சொல்றக்கூடிய எடுத்துக்காட்டுகளை வச்சு பார்க்கும்போது கேஸ் மார்க், டென்ஸ் இதெல்லாமே இல்லாம நீங்க தமிழ் சொல்லி கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு போராட்டமான ஒரு நிலை தான். ஆனா இதற்கு ஏதாவது தீர்வு காணக்கூடிய முயற்சிகள் உங்களிடம் இருந்ததா? ஓகே. மாணவர் பிரச்சனை எதிர்கொள்ளும்போது மாதிரி வாக்கியங்கள், அந்த உதாரணங்களை கொடுத்து, அதிகமாக பயிற்சிகளை கொடுத்து, சில நிகழ்ச்சிகளை தொடர்பான கேட்க செய்து அந்த தவறுகளை திருத்துகின்ற நிலை.
வகுப்பிலேயே அதை செய்ய வேண்டியது. என்றால் வகுப்புக்கு வெளியே இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், மலேசியாவில் தமிழ்நாட்டை போன்று பேச்சு வழக்கு சொற்கள் அதிகம் இந்திய மாணவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். ஆக ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் என்பது வகுப்பறையில் மட்டுமே. ஆக மாணவர்கள் அந்த வகுப்பறை பார்க்கின்ற சூழலின் அடிப்படையில் பேசும் பொழுது வெளியில் இருக்கின்ற நம் தமிழ் மாணவர்கள் அவர்களை எள்ளி நகையாடுவது, ஏன்னா ஸ்போக்கன் லாங்குவேஜ் பயன்படுத்துறது இல்லையா. ஆகவே அவர்கள் தரமான மொழியை வகுப்பில் மட்டுமே கேட்கின்ற ஒரு நிலை. ஆக தவறுகள் செய்யும் பொழுது தவறுகளை சுட்டி காட்டி எப்படி திருத்த வேண்டும். என்னென்னா என் வகுப்பில் ஏற்கனவே 15 20 மாணவர்கள் தான். ஆக நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மாணவரையும் அணுக வாய்ப்புகள் உண்டு. ஆக 3ஆம் படிநிலைக்கு வரும்பொழுது 90 சொற்களுக்குள் கட்டுரை எழுதுகின்ற தரத்தில் சில மாணவர்கள் உருவாகின்றார்கள். சரிங்களா? வணக்கம் ஐயா. பூபாலன் மாணிக்கம், மலேசிய சிறப்பான ஒரு படைப்பு. என்னன்னா இந்த சூழல்ல மலேசியாவில் இந்த BTSK என்று சொல்லப்படக்கூடிய சூழல்ல தேசிய பள்ளிகளில் மொழி தமிழ் மொழி ஒரு பாடமாக போதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த இப்ப நீங்க எதிர்நோக்கி இருக்கிற இந்த சிக்கல்கள் இந்த தமிழ் மொழியை ஆங்கிலத்துல போதித்தாலும் இதே மாதிரி சிக்கல் தான் ஏற்படுமா? இந்த மாதிரி ஆய்வுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கின்றன என்று ஒரு தெளிவு வேண்டும். பெரும்பாலான தமிழகத்தில் உள்ள பேராசிரியர்கள், அமெரிக்காவில் போன்ற நிலையில் உள்ளவர்கள் கற்பித்தவர்கள் ஆங்கில தொடர்பாக ஆய்வுகள் செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சில இலக்கண கூறுகளில் உடன்பாடு உண்டு. ஆனால் மலாய் மொழியில் இல்லை. மலாய் மொழியில் மலேசியாவில் மறைந்த டாக்டர் பாலசுப்ரமணியம் மலாய் மாணவர்கள் மத்தியில் மட்டும் ஆய்வு செய்திருக்கின்றார். பேச்சு வழக்கு பிரச்சனை, ஓரல். ஆனால் மற்ற ஆய்வுகள் இனிமேல் தான் வந்து கொண்டிருக்கின்றன நினைக்கின்றேன். என் பெயர் அண்ணாமலை. நான் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறேன். ஆஸ்திரேலியாவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கிறது. நாங்கள் அங்கு தமிழை சனிக்கிழமைகளில் மட்டும் கற்றுக் கொடுக்கிறோம். 2 மணி நேரம் தான் கற்றுக் கொடுப்போம். 2 மணி நேரம் கற்றுக்கொண்ட பிள்ளைகள் அங்கு பிறந்து ஆனா ஆவணா படித்தவர்கள் 12ஆம் வகுப்பு படித்து தேறியிருக்கிறார்கள். அதற்கு முக்கியமான ஒன்று, உங்கள் அமைச்சகம் ஆஸ்திரேலியாவில் கம்யூனிட்டி லாங்குவேஜஸ் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது நியூ சவுத் வேல்ஸ்ல. அவர்கள் எங்களுக்கு, நாங்கள் தமிழ் படித்தவர்களை தமிழில் நாங்கள் ஆசிரியர்கள் அல்ல, தமிழ் ஆசிரியர்கள். நான் ஒரு ஆய்வு தொடர்பாக இந்த கட்டுரை தொடர்பாக வினாக்களை தொடுக்கும். அந்த அவங்க கேட்டதுக்கு இந்த கட்டுரை தொடர்பான வினாக்களை தொடுக்கவும் தயவுசெய்து. அந்த கட்டுரை தொடர்பாக இல்லை. நன்றி. என் பேர் ஜேசுதாஸ். அகில இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன். மலேசியாவில் எந்த வகுப்புல இருந்து தமிழ் கற்பிக்க ஆரம்பிக்கப்படுகிறது? தமிழ் பள்ளியில் 1ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் மொழியிலேயே பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. தேசிய வகை பள்ளிகளில் 1ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுகின்றன. ஆரம்ப பள்ளி, தமிழ் ஆரம்ப பள்ளி என்று சொன்னால் எல்லா பாடங்களும் தமிழ் மொழியிலேயே 6 ஆண்டுகள் பயில்கின்றார்கள் தமிழ் மாணவர்கள். இடைநிலை பள்ளிக்கு செல்லும் பொழுது தமிழ் மொழி ஒரு பாடமாக மட்டுமே கற்பிக்கப்படுகின்றது. அப்போ தமிழ் மொழியை கற்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் எந்த ரீதியில, எந்த முறையில கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க? என்னோட கட்டுரை பல்கலைக்கழகத்தில் தமிழை அயல் மொழியாக கற்கின்ற மாணவர்களிடையே கற்பிக்கப்படுகின்றது. ஆரம்ப பள்ளியோ அல்லது ஆரம்ப தொடக்க தமிழ் பள்ளியோ மலாய் பள்ளியோ அல்ல, பல்கலைக்கழக நிலையில் அவர்கள் அனைத்துலக மொழிகள் ஒன்றாக கற்கின்ற மாணவர்கள். கிளாஃப்லின் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர், சமூகவியல் பேராசிரியர் பணியாற்றுகின்ற டாக்டர் சாலம்